2019 ஃபஸ்ட் யோகாத்தான் பண்ணோம். அதுக்கப்புறம் கோவிடால் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ 2024 இந்த சூரிய நமஸ்கார் சேலஞ்ச் இந்த யோகாத்தான் ப்ரோக்ராமை இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம். நேரு இண்டோர் ஸ்டேடியமில் இது நாங்கள் பண்ணுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேடியமெல்லாம் புக் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதிகமாக செலவாகக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இதை நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேரா யோகாவுக்கும் இந்த சேரா யோகா டீமுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தென் ப்ரெஸ் மீட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து நாங்கள் செய்யணுங்கிறதுல வந்து ரொம்ப கவனிப்பாக இருக்கிறோம். தேங்க்யூ சார். இன்றைக்கி மோர் தென் 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து ஒவ்வொருத்தரும் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு வந்து கோல்டு மெடல், சர்டிஃபிகேட்டு, இது தவிர டிஷர்ட்டு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரைவேட். யோகாவில் நிறைய நன்மைகள் இருக்குது சார். இப்போ இந்த மாதிரி சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணுறதுனால உடம்புல உள்ள ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். அதனால் நோய்கள் எதுவும் வராமல் பார்த்துக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் ப்ராப்ளம், நிறைய ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது. இந்த சூரிய நமஸ்காரங்கிறது வந்து இந்த ஒரே ஒரு இந்த ஒர்க் அவுட் மட்டுமே இந்த உடம்புல உள்ள எல்லா வியாதிகளும் வந்து குணப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான பயிற்சியாக இருக்குது. இது எல்லோரும் கட்டாயமாக செய்யணுங்கிறதுல வேண்டுகோள் வைக்கிறோம். ஆமாம், இன்றைக்கி இருக்கிற யோகா காலகட்டத்தில் யோகா வந்து கட்டாயமான ஒன்று தான். ஏன்னா இப்போ நிறைய வந்து லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, ஃபுட் ஸ்டைல்லாம் மாறிடுச்சு. இப்போ எல்லாமே இப்போ ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு சாப்பாடு வருது உங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து இப்போ ஃபுட் லைஃப் ஸ்டைல்லாம் மாறிடுச்சு. ஓகே, அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து உடற்பயிற்சியும் செய்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் யோகாங்கிறது வந்து மனசுக்கும் உடம்புக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரியான பயிற்சிங்கிறதுனால இதை கட்டாயமாக எல்லோரும் செய்ய வேண்டிய நிலைமையில் இப்போ இருக்கும். உலக சாதனைக்காக செய்யப்படுகின்ற இந்த யோகத்தான் 2024 சேராவினுடைய சூரிய நமஸ்கார் இந்த பயிற்சிகள் உலக அளவில் மிகவும் பிரபலமானவை. இந்தியாவை பொறுத்தவரையில் ஆதி காலத்திலிருந்தே இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகள் இருந்து கொண்டிருக்கிறன என்பதை பார்க்கின்றோம். அந்த விதத்தில் இப்பொழுது ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளாக ஆதி காலத்தில் இருந்த இந்த சூரிய நமஸ்கார் இன்று உலகம் முழுவதற்கும், குறிப்பாக சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பாகிஸ்தானில் இந்த யோக பயிற்சிகள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாகிஸ்தான் நாட்டில் சாம்ஷட் ஹைதர் என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான யோகா குரு அந்த நாட்டிலேயே இந்த சூரிய நமஸ்கார் பயிற்சிகளை பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆன்மீக ரீதியாக பார்க்கப்பட்டாலும் விஷ்ணு தேவானந்தா என்று சொல்லக்கூடிய சிவானந்தா அவர்களுடைய சீடர் விஷ்ணு தேவானந்தா அவர்கள் இதை உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் திறன் பயிற்சியாகவும் இந்த சூரிய நமஸ்கார் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த விதத்திலே இது நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தும், ஜீன்ஸ் அதனை பர்ஃபெக்ட் ஆக்கும். அதே நேரத்திலே ஜீன்ஸ் பர்ஃபெக்ட் ஆகும் பொழுது புரோட்டீன்ஸ் நிலைப்படுத்தப்படும், அது ஹார்மோன்களை செக்ரீட் பண்ணும். அந்த ஹார்மோன்ஸ் நம்முடைய பிளட் ஃப்ளோவை, இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் மிக சிறப்பாக செயல்படும் பொழுது நாம் ஒரு அற்புதமான மனிதராக இருப்போம் என்பதற்கு இந்த சூரிய நமஸ்காரம் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.